இந்த மருந்தை சாப்பிடுங்க, இது சாப்பிட்ட பிறகு ஜுரம் குணமாகும் என்று சொல்லி அந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு ஜுரம் குணமாகவில்லை என்றால் மருந்தில் தான் பிரச்சனைன்ற அர்த்தம். நீ கர்த்தரை நீ பாடு சர்க்கரையே வராதுன்னு சொல்லி பாடுறவங்க அல்லது பாடின பிறகு கூட அவங்க அது போல் வியாதி வந்தால் என்ன அர்த்தம்? அது போல் குரல் கிறிஸ்துவ உலகத்தில் நான் கேட்கலாம். அவ்வளவு கணீர் என்று அருமையாக இருக்குது குரல். அப்போ அந்த ஊழியக்காரை நம்ம குத்திட்டே இருந்தோம்னா அடுத்த முறை பாட்டு பாடணும்னா அவருக்கு ஒரு எண்ணம் வருமா? இவைகள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். பிரைஸ் லார்ட் அங்கிள். சில நாட்களாக இப்போ கிறிஸ்டியன் பாடல் ஒரு பாடல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஒரு ஊழியர் எழுதின பாடல் அது. கர்த்தரே நீ பாடு சர்க்கரையே வராது, ஹாப்பியாக பாடு பிபியே வராது என்ற வரிகள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல் பிப்ளிகலா இல்லை அன்பிப்ளிகலா அங்கிள்? அடுத்தது இந்த பாடல் அநேக பேர் ட்ரோல் பண்ணின்னு இருக்கிறாங்க, அதாவது கேலி கிண்டல் அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் போயின்னு இருக்குதுங்க அங்கிள். இது பிப்ளிகலா அன்பிப்ளிகலான்னு? சிம்பிள். உங்களுடைய கொஸ்டின் ஒன்று, இந்த பாடல் நெகட்டிவாக ஜனங்க என்ன பண்ணுறாங்க, கேலி கிண்டலமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இரண்டாவது, இந்த பாடல் பிப்ளிகலா அன்பிப்ளிகலா? இரண்டு கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க. அநேக வாலிபர் மனசில் இது அப்படி இருக்குது. முதலாவது, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் எழுதின, இந்த பாடல் பாடின ஊழியருக்கு நான் வாழ்த்துதல் சொல்கிறேன். உங்கள் குரல் வளம் நன்றாக இருக்கிறது. ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா. அடுத்தது, அந்த ரிதம் மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அநேக பாடல்கள் ஜபத்தோடு கூட எழுத வேண்டும். இதுபோல் கிறிஸ்தவ உலகத்தில் உங்களை போல் குரலும் இதுபோல் மியூசிக் விரும்புகிற ஜனங்களுக்கும் முக்கியமாக இது போல் பாடல்கள் மிக முக்கியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, எந்த ஒரு விஷயமும் மனுஷன் ஒரு காரியத்தை செஞ்சாலே அதில் சில பிழைகள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் ஹியூமன் எரர்னுவாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் எழுதும் போத ஒரு 2000 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதுறீங்களா, 2000 வேர்ட்ஸும் தப்பு இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சில சமயத்தில் சில மிஸ்டேக்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் பெருசாலாம் என்ன பண்ண முடியாது, நம்ம எடுக்க முடியாது. முதலாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவர்களுக்கு 4 விதமான ஜனங்கள் இந்த பாட்டை அப்ரோச் பண்ணுறவங்க. ஒன்று, கேலி கிண்டலும் செய்கிறவங்க. இன்னொன்று, இது என்னென்ன தெரியாது, பிப்ளிக்கல் அன்பிப்ளிக்கல் அதெல்லாம் இல்லை, மியூசிக் நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு, நம்ம பாடிடலாம் பாடுற ஜனங்க. இன்னொன்று, நீங்கள் இப்படி பாடலாம், இது அன்பிப்ளிக்கலாக இருக்கே அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு ஜனம். நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அதை பாடினா சுகர் வராது. இது போல் இருக்கிற சில கூட்டங்கள் 4 விதமாக இதை இந்த பாடலை அப்ரோச் பண்ணுறாங்க. நன்றாக கவனிக்கணும். இன்னொரு வார்த்தை நான் கேட்குறேன். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. இது எப்படி இருக்குது? அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட்டு தான் கர்த்தரே நீ பாடு சர்க்கரையே வராது. ஒரு பார்ட்டு தான் எடுத்து அவர் பாடுறாரு. ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். ஏன் இது ட்ரோல் ஆகலை? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஊழியரையும் ஒரு பாடகரையும் உடச்சி கீழே தள்ளுறதுக்கு முன்னாடி அவங்க ரெகுலராக இது போல் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். சில பேர் ஆபிச்சுவலாக பண்ணுவாங்க. அதுதான் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், இந்த ஹைப்பர் கிரேஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆபிச்சுவலாக ஜனங்களை விசுவாசிகளை சபையில் இவங்க ஆதாயத்துக்காக குள்ள நரிகளை போல் கெடுக்கிறாங்க சபையை. இது செப்பரேட்டாக வச்சுருவோம். இது ஆபிச்சுவல் சீன். சிலது பாடல்களில் சில எரருங்க இருக்கத்தான் செய்கிறது. அது தெரிஞ்சு தான் நம்ம பாடுறோம். இன்னொன்று நான் சொல்கிறேன்டா, ஷாக் ஆகிடுவேன் நீ. ஏசப்பா உங்கள் நாமத்தில். இது தியாலஜிக்கலாக பிழை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் நம்முடைய ரட்சகர். பிப்ளிக்கலாக தியாலஜிக்கலாக பார்த்தா எந்த தியாலஜனும் ஜீசஸ் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க. ஃபாதர் ஒருவர் தான், ஹெவன்லி ஃபாதர். ஜீசஸ் ஒருவர் தான், சன் ஆஃப் காட், அல்லது நம்முடைய லார்ட், ரட்சகர். பவுல் தெளிவாக என்ன பண்ணுறாரு, டிஸ்டிங்கிஷ் பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர். யூ கரெக்ட்? அப்போது ஏசப்பான்னு சொல்கிறது தியாலஜிக்கலி தப்பு. அவர் அப்பா இல்லை, பிதா ஒருவர் தான் அப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், எவர் லாஸ்டிங் ஃபாதர்னு இருக்கே, ஃபாதர் ஒருவர் தான். ஜீசஸ் கிரீக்கில் பார்த்தீங்களா, எவர் லாஸ்டிங்கெலாம் ஒரு ஃபாதர், விச் மீன்ஸ் அவர் உண்டாக்கப்படாதவர். இஸ் நாட் கிரியேட்டட் பீயிங், கிரியேஷன்கள்லாம் காரணமாக இருந்தவர். அதனால தான் எவர் லாஸ்டிங். அந்த எவர் லாஸ்டிங்கெலாம் ஒரு ஃபாதர் ஆகிறாருன்னு சொல்லப்பட்டதே தவிர பைபிள் தெளிவாக இருக்குது, ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஏசப்பான்னு அவரை பாடுறது தியாலஜிக்கல் தவறு. உணர்வுபூர்வமாக பாடுறது அது பெரிய தப்பாக வருதில்ல, அதனால் நம்ம அதை பாடுறோம். பட் தியாலஜிக்கலி அப்படி செய்கிறது இல்லை யாரும். ஒன்று. ரெண்டாவது, கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் ஏழை கோலமதம். பைபிளில் கந்த துணின்னு இருக்கா? இல்லைங்க. துணிகளில் சுற்றின்னு தான் இருக்குது. அப்போ கந்த துணி எப்படி வந்துச்சு? சில பிழைகள் இருக்க தான் செய்யுது. இல்லாததை மாட்டு தொழுவத்தில் தேர்ந்தெடுத்தார்னா, விச் மீன்ஸ் மாட்டு கோட்டாயில் அவர் பிறந்தாருன்றது. ஜீசஸ் மாட்டு கோட்டாயிலே பிறக்கலையே, முன்னணியில் கடத்தினாங்க, அவ்வளோதான். தியாலஜிக்கல் பிழை இருக்கா? நான் என்றைக்குமே விரும்பி பாடுகிறேன், நம்ம சபையில் தொடர்ச்சியாக பாடுகிற தந்தை பெர்க்மன் சையானுடைய பாடல் 2 பிழையை நான் சொல்கிறேன்.
நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தார். பிப்ளிக்கலாக தியாலஜிக்கலாக இயேசு நல்ல சமாரியனா, நாம் நல்ல சமாரியர்களாக இருக்கணுமா? அந்த ஸ்டோரியில் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் அதை செய்யுங்க அப்படின்னா, நீ மற்றவனுக்கு பிறனுக்கு நல்ல சமாரியனா இரு, நீ செய்யடான்றாரு. ஜீசஸ் எந்த இடத்துலையும் நான் நல்ல சமாரியன்னு சொல்ல. யூ காட் இட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? போர் இந்த ஆயில் அந்த வாங்கி அதை நம்ம விரும்பி பாடுறோம். என்னை பூசி காயங்களாற்றி தியாலஜிக்கலி தவறு இருந்தாலும் நம்ம பாடுறோம், ஏன்னா பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் அந்த கருத்து கூட நம்மளுக்கு அந்த அந்த அதை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் ஓகே, அப்படி தான் நம்ம பாடிட்டு இருக்கிறோம். அடுத்தது போவாஸ். போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா போவாஸ் வந்து ஜீசஸோட கம்பேர் பண்ணுறது இது ஜஸ்டியன் மார்ட்டியர் பண்ணுது சர்ச் ஹிஸ்ட்ரியில் தவறு. அது அப்படி கம்பேர் பண்ணவே கூடாது. போவாஸோட இயேசு என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண அலோகரிக்கல்னு சொல்லுவாங்க, அது செய்யக்கூடாது. ஸோ சில பெர்க்மன் செய்யா தந்தை பெர்க்மன் செய்ய நம்மளும் விரும்பி அதை பாடிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஏராளமாக நான் சொல்லுவேன். சில தவறுகள் தியாலஜிக்கலாகவே தவறு இருக்குது, அதை நம்ம பொருட்படுத்தாமல் பாடிட்டு இருக்கிறோம். இப்போ கேள்வி, இந்த பாடல் ஏன் பேசும் பொருளாகுது அப்படின் போது 2 விஷயம்டா. ஒன்று பொறாமை, ஏன்னா அவ்வளோ வைரலாக இருக்குது. அவங்க நெகட்டிவாக பாடுறாங்களா பாசிட்டிவாக பாடுறாங்களா தட் இஸ் டசன்ட் மேட்டர். ஆனால் இந்த பாடலும் இந்த ரித்தமும் வரிகளும் ஜனங்களை பாதிச்சிருக்கு ஒன்று. இன்னொன்று, சிலருக்கு உண்மையிலேயே இது நான் முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இந்த மருந்தை சாப்பிடுங்க உங்களுக்கு குணமாகும். சாப்பிட்டு டெஃபினட் நான் சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு குணமாகலன்னா எந்த பிரச்சனை? மருந்தில் பிரச்சனை. அப்போது இயேசுவை நீ பாடு சர்க்கரையே வராதுன்னு சொல்லும் போது, அப்போ சுகர் வந்துச்சுன்னா டெஸ்ட்டுக்கு போகும்போதோ பாடுறவங்களுக்கு சுகர் கண்டினியூ ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? பேச்சு எனக்கு சுகமாகலைன்ற போல் ஆகிடும். இது இப்படி இருக்குன்னு சில ஊழியர்கள் சிலர் இதை பேசிக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரெண்டு கேள்வி சிம்பிள். ஒன்று, இது ட்ரோல் ஆகுது அப்படின்னு. எப்பவுமே கேலி கிண்டல் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் சுமந்துட்டு போகும்போது ஒருத்தர் கேலி பண்ணாங்க, அவரே காப்பாற்றிக்காதவர் நம்மளை காப்பாற்ற போகிறாரா? அதனால் நம்ம சிலுவை பற்றி போதிக்காத இருப்போமா என்ன? நம்ம வந்து சிலை வணக்கத்தெல்லாம் பண்ணக்கூடாது. சர்ச்சுக்கிட்ட நின்று சில பேர் என்ன பண்ணுறாங்க, நமஸ்காரிங்க. சர்ச்சை அடிச்சிடுறோமா என்ன? இல்லை. இப்போ கிராஸை போட்டுக்கிறேன், சில பேர் நம்ம கிராஸை கும்பிடக்கூடாது. இது இயேசுவின் அந்த தியாகத்தின் அடையாளமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சின்னமாக நம்ம அணிஞ்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவருடைய யூனிவர்சல் சிம்பிள் இது. கும்பிட்டுனுக்கிறோமா இல்லையா? சில பேர் கும்பிட்டா சிலுவையை தூக்கி போட்டுறோமா என்ன? இல்லை. ஸோ இந்த ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதை விட்டுடுங்க. அப்போ என்ன செய்யணும்னா, இது பிப்ளிக்கலா அன்பிப்ளிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ பிலீவ் இன் மிராக்கல், வி பிலீவ் இன் மிராக்கல். நம்ம சபையில் தொடர்ச்சியாக கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். ஆராதனை செய்கிற வழியில் அநேக கட்டிகள் மறைஞ்சு இருக்கிறத அந்த மாதிரி சாட்சிகளை நானே கேட்டு இருக்கிறேன். நம்ம ஊழியத்தில் சில அற்புதங்களை நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம், அதுக்கு நீங்களும் சாட்சியாக இருக்கீங்க. ஸோ வி பிலீவ் இன் மிராக்கல், வி பிலீவ் இன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்றைக்கு அற்புதம் செய்தார்னால் நேற்றும் இன்றும் மாறாவது என்றைக்கு அற்புதம் செய்கிறார். இல்லைன்னா ப்ரேயரே அன்வேலிட் ஆகிடும். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாங்க ப்ரேயர் அவர் கொடுத்த பிறகு மிராக்கல். அப்போ ப்ரேயரே அன்வேலிட் ஆகிடும். வி பிலீவ் இன் மிராக்கல். ஸோ விசுவாசமாக சில பேர் பாடுறது வேற, ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்னேன்ல லாஜிக்காக இப்படி யோசிக்கும் போது சில பேர் இந்த கேள்வி எழுப்புறாங்க. அதனால தான் இது பிப்ளிக்கலாக ஒரு கேள்வி என்ன பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு தரீங்க. நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, பாடல் எழுதும் போது சில பேர் எமோஷ்னலாக எழுதுகிறாங்க. அது வந்து சில சமயத்தில் அன்பிப்ளிக்கலாக ஆயிடுது. அது பெர்க்மன் சையா பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், பழைய பாடல்லையும் பார்க்குறோம். அதுபோல் இவர் பாடினது சிலது மிகப்படுத்தி அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் யோசிக்கணும், தேவனை விசுவாசித்தால் தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஒரு விசுவாசத்தை மற்றவங்களை திணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது சில சமயத்தில் நமக்கு இருக்கிற விசுவாசம் இன்னொருத்தருக்கு இருக்காது. அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தடுமாற்றத்தை நம்மளுக்கு உண்டாகுது. பிப்ளிக்கலா அன்பிப்ளிக்கலா அப்படின்னு நம்ம மறுபடியும் கேட்டோம்னா அது எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னாக்கா நிறைய பாட்டுங்க அன்பிப்ளிக்கலாக தான் இருக்குது. இருந்தாலும் அதில் ஒரு சில வரிகள் தான் அப்படி இருக்குமே தவிர எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிற பாட்டு தான். இந்த மாதிரி எமோஷனலாக பாடுறது. இரண்டாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பாடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே தெரியும், நாங்கள் வாலிபத்தில் இருக்கும்போது ஒரு பாட்டு, அது ஏதோ தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைக்கு அந்த ஊழியக்காரர் எழுதுகிறாரு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. சரியா? யூ காட் இட். ஒரு சுச்சுவேஷனில் அவர் எழுதுறாரு, ஒரு சூழ்நிலை வந்து எழுதுறாரு. எமோஷனில் எழுதுறாங்க, சூழ்நிலை எழுதுறாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் எழுதுறாங்க. அமேசிங் கிரேஸ்னு ஒரு பாட்டு, அது வந்து ஜான் நியூட்டன் அவர் எழுதுறாரு. அவர் வந்து ஸ்லேவுங்களெல்லாம் ட்ரேட் பண்ணுறவர், ஸ்லேவுங்களெல்லாம் விற்கிறவர் வாங்குற இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கும்போது பயங்கரமான பாவியாக இருக்கார். ஒரு ஆபத்தில் புயலில் மாட்டிக்கும் போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அழுது கத்தும்போது ஆண்டவர் விடுதலை ஆகிறார். ஸோ அதனுடைய எஃபெக்டில் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பாடல் எழுதுறாரு. சில பாடல்கள் நம்ம தந்தை பெர்க்மன் சையா சொல்கிறது கூட பார்ப்போம், கர்த்தர் எனக்கு இந்த பாடலுக்கு கொடுத்தாருன்னு. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது அப்படியே நம்மளை கர்த்தருக்குள்ளே சேர்த்துறோம். ஸோ சில பாடல்கள் சபைக்கு எடிஃபிகேஷனாக பக்தி விருத்தி உண்டாக்குறதா, சில பாடல்கள் நம்மளை அப்படியே கர்த்தரிடத்தில் சேர்க்கிறதா,
இப்போ உயரமும் உன்னதமானமான அந்த மாதிரி பாடல். அடுத்தது வந்து சிலது அந்த ஊழியக்காரர் இன்னொரு பாடலை பாடியிருப்பார், மரணமானாலும் ஜீவனானாலும் நீரே, சில பாடல்கள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்மளை கர்த்தருக்குள்ள அப்படியே ஒரு கமிட்மெண்ட்டோடு சேர்க்கு. இதுவும் நிறைய பாடல்கள் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பாட்டை ஒரு வேளை எமோஷனலாக எழுதியிருந்தா, என்னோட கன்க்ளூஷன் நான் சொல்கிறது என்னென்னா, இது பிப்ளிக்கலாக அன்பிப்ளிக்கலான்னு கேட்டால் சில மிஸ்டேக்குகள் வரதான் செய்யுது. ஹியூமன் கை வச்சா சில மிஸ்டேக் வரும், பிரசங்கத்தில் கூட சில மிஸ்டேக் வரும். அது நம்ம தவிர்க்க முடியாது. அதெல்லாம் பெருசாக பண்ணி பேசக்கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எஸ் சம்டைம் நம்ம மிஸ்டேக்கில் வர செய்யும். அதனால் இவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க, அந்த பாட்டு தப்பு இவங்க நம்ம சொல்லி பண்ணிட்டோம்னா, அது போல் குரல் கிறிஸ்துவ உலகத்தில் நான் கேட்கல. அவ்வளவு கணீர் என்று அருமையாக இருக்குது குரல். அப்போ அந்த ஊழியக்காரை வந்து நம்ம குத்திட்டே இருந்தோம்னா, அடுத்த முறை பாட்டு பாடணும்னா அவருக்கு ஒரு எண்ணம் வருமா? அந்த மியூசிக் இவ்வளோ ஜனங்கள் அதை கேட்டு இருக்காங்கன்னா, அப்போ பாசிட்டிவாக அவர் என்ன பண்ணணும், கொண்டு போய் ஐயா என்ன பண்ணுங்க, இன்னும் பெட்டராக எழுதுங்க, கொஞ்சம் யோசித்து எழுதுங்க, இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தவிர்த்துடுங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணணும், எக்யூப் பண்ணணும். கொஸ்டின் ட்ரோல் பண்ணுறவங்களாம் நம்ம தடுக்க முடியாது, அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பரியாசக்காரர் இருக்க தான் செய்வாங்க, அவங்களெல்லாம் மாற்ற முடியுமா என்ன? அது மாற்ற முடியாது. உலகம் இருக்கிறவரெலாம் அவங்க எல்லாத்துக்கும் பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிப்ளிக்கலாக அன்பிப்ளிக்கலான்னு கேட்டிங்கன்னா சில எரர் வருது. அதனால் இந்த ஊழியர்களை உடச்சிடக்கூடாது. இப்படி பண்ணுறதை விட இப்படி பாடினா நல்லாயிருக்குன்னு கைட் பண்ணணும். அப்படி கைட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்களெல்லாம் எடுத்துலாம். தந்தை பெர்க்மான்ஸ் தியாலஜிக்கல் தவறுன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் ஐயா பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா? என் கண்ணை கேட்டால் கூட நான் அவருக்கு பிடிங்கி கொடுப்பேன். அந்த அளவு நான் நேசிக்கிற ஒரு தேவனோட பரிசுத்தவான். இன்னும் அவர் நம்ம சபையில் முக்காபாகம் பாட்டு உங்களுக்கு தெரியும், கொயரில் இருக்கீங்க, அவர் பாட்டு தான் நம்ம பாடுறோம், மாற்று கருத்து கிடையாது. அட் த சேம் டைம் தேர் வில் பி எரர், இதுன்றதில் இனிமேலும் நடக்கும். அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி அவங்கள குத்தி, நம்ம பாஷையில் சொல்லுவாங்க கும்மிக்கு கூடியில் வர்றோன்னு, அது போலலாம் செய்யக்கூடாது, தப்பு. அது இஸ் நாட் ஹேபிச்சுவல் கல்ப்ரேட் ஃபாக்ஸ் லைக் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அண்ட் ஹைப்பர் கிரேஸ். பாடும்போது சில எரர் வந்திருக்கு, பக்தியில் பாடும்போதோ சில எரர்னு சொல்கிறத விட சில மிகப்படுத்தி பாடியிருக்காரு. இனி அவர் வருகிற நாட்களில் இன்னும் நன்றாக பாடல்கள் எழுத வேண்டும். இது கோடிக்கணக்கான ஜனங்களை தொட்டு இருக்கிறது என்றால், இந்தியாவில் வாழும் இன்னும் வெளி உலகத்தில் வாழும் அநேக ஜனங்களை உங்கள் பாடல்கள் தொட வேண்டும். அந்த பாட்டு நானும் 2-3 முறை கேட்டேன், முழுக்க கேட்கலனாலும் கேட்டேன். குரல் அழகாக இருக்குது, ரிதம் அழகாக இருக்குது, எல்லாம் வளர்ச்சி தானே. என்னுடைய வாழ்த்துக்கள், இன்னும் அநேக பாடல்கள் நீங்கள் எழுத வேண்டும். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விதத்தில் உருவாக்குவோம், யாரையும் உடைக்க வேண்டாம். அதே சமயத்தில் கள்ள உபதேசங்களை வேறு அறுக்கிறதையும் நாம் ஓயாமல் செய்ய வேண்டும். மே காட் பிளஸ் யூ.